அண்மை செய்திகள். தாவேகா நிர்வாகிகளிடம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சிபிஐ விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் காரணமாக நேற்று பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோரிடம் 9 மணி நேரம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. தாவேகா நிர்வாகிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் இன்று தொடர்ந்து இரண்டாம் நாளாக மீண்டும் விசாரணையானது நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளிடம் இரண்டாவது நாளாக சிபிஐ தற்பொழுது விசாரணை மேற்கொண்டுள்ளது. நேற்று பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோரிடம் 9 மணி நேரம் சிபிஐ விசாரணையானது மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து இன்றும் இரண்டாவது நாளாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தாவேகா நிர்வாகிகளிடம் சரமாரியாக சிபிஐயானது கேள்வி எழுப்பி விசாரணையை நடத்தி வருவதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளிடம் இரண்டாவது நாளாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நேற்று பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோரிடம் 9 மணி நேரம் சிபிஐயானது விசாரணையை நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது தாவேகா நிர்வாகிகளிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. இன்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக தாவேகா நிர்வாகிகள் இன்று ஆஜராகியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கரூரில் நடந்த விபத்து 40 உயிரிழப்பு என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு சிபிஐ தொடர் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு நபர்களையும் விசாரணை உட்படுத்தினார்கள். இதில் புசி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் ஆதவர்ஜுனா மற்றும் கரூர் மாவட்ட செயலர் மதியம் உள்ளிட்ட 4 பேர் நேற்று ஆஜரானார்கள். நேற்று 10 மணி நேரம் ஆஜரான நிலையில் அவர் குறிப்பாக 9 மணி நேரம் அவர் விசாரணை மேற்கொண்டனர். அது விசாரணை மேற்கொண்டு மீண்டும் நாளை மறுநாள் ஆஜராக வேண்டும் என சிபிஐ அதிகாரி வலியுறுத்திய அடிப்படையில் இன்றும் ஆஜராக இருக்கிறார்கள். பல்வேறு அறிக்கைகள் அவரிடம் கொடுத்திருப்பதாகவும், அதாவது தாவேகா சார்பாக கொடுத்திருப்பதாகவும் இது தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து நிர்மல்குமார் குறிப்பாக பத்திரிகை சந்தித்தார். அப்போது இந்த பாதிப்பு தொடர்பாக கரூரில் நடந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தகவலை கேட்ட அறிக்கையை அதிகாரி கேட்டதே உரிய இடத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாளையும் ஆஜராகி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படை இன்று நாங்கள் ஆஜராகினோம். நேற்று அவர் பத்திரிகா சந்திப்பு தெரிவித்தார். அந்த அடிப்படை இந்த 4 பேருமே இன்று சிபிஐ ஆஜராகி இருப்பது மிக முக்கிய ஒன்றாக சிபிஐ ஆஜராகும் நிலையில் மீண்டும் இரண்டாவது நாளாக விசாரணை தொடர்கிறதா ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌசாத்.